இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படத்தோட பேரு டெசியோ. 2013ல வெளிவந்த படம். இது ஒரு எரோட்டிக் த்ரில்லர்ங்கிறனால படம் முழுக்க யாரும் யாரோட பொண்டாட்டி வேணாலும் போடுவானுங்க, தங்கச்சிய போடுவானுங்க, மேட்டர்கள கூப்பிட்டு வந்து போடுவாங்க. அப்புறம் இந்த படத்துல பெண்களும் பெண்களும் செய்யற காட்சிகளும் நெறைய இருக்கும். அப்படி படம் முழுக்க யாரோ யாரையோ ஒருத்தங்கள நோண்டிட்டே இருப்பாங்க. இந்த படத்தோட காட்சிகள் எல்லாம் விவரிக்கணும்னா கொஞ்சம் பச்சையா பேசினா தான் முடியும். அதனால பச்சை பச்சையா தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா இதுக்கு மேல இந்த காணொளிய பார்க்காதீங்க. இந்த மாரி கேட்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. அது ஒரு ஹாட்டான சம்மரு. அந்த சம்மர்ல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க ஜோவின காமிக்கிறாங்க. இந்த ஜோவின் ஒரு நேவி ஆபீசர். அவன் தங்கச்சிய பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கான். பஸ்ல கண்ண மூடி இந்த ஊருக்கு போய் யார போடலாம் அப்படிங்கிற கற்பனையில ஜோவின் வந்துட்டு இருக்க, அப்பதான் ஜன்னல் வழியா பார்க்கறான். ஒரு பொண்ண 4, 5 தடியனுக துரத்திட்டு போறானுங்க. அவளதான் நம்மால் பஸ்ல இருந்து பாஞ்சறான். ஆனா பாருங்க, அந்த பொண்ண துரத்திட்டு போனானுங்கல்ல 4, 5 தடியனுங்க, அவனுங்கள அந்த பொண்ணு ஒத்தையாளா எதிர்த்து நின்னு அவனுங்களுக்கு தர்மடி கொடுக்குறா. ஜோவின் அங்க போறதுக்குள்ள அவ அத்தனை பேர்த்தையும் விரட்டி அடிச்சிடறா. உதவி செய்யலான்னு ஓடி வந்த ஜோவின் கிட்ட அந்த பொண்ணு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அவ பேரு செனோரா. இந்த மாதிரி 5, 6 பேர் வந்தாலும் நான் ஒத்தையாளா சமாளிப்பேன் அப்படிங்கிறாவோ. அவ பேசுற டபுள் மீனிங் ஜோவினுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. சரி கிளம்பலான்னு ஜோவின் திரும்பின சமயத்துல, இதோ பாரு ஆபீசரே, ஒரு நிமிஷம் நில்லு. என்னை ஒரு தடவை கப்பலில் கூட்டிகிட்டு போவையா ப்ளீஸ்? அப்படி என்னை கூட்டிகிட்டு போவேன்னா சொல்லு, நான் உனக்கு ஒரு ஃப்ரீ ரைடு தர்றேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவனை மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஆடையை விலக்கி அவளோட முன்னழகை காமிக்கிறா. செனோரா அவனை பயங்கரமாக டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன ஆஃபீஸரே, இவ்வளோ அழகான பொண்ணு ஃப்ரீ ரைடு தரேங்கிற, நீ பாட்டு திரும்பி பார்க்காம போற, அவ்வளவுதானா அப்படிங்கிறா. இதனால கடுப்பான ஜோவின், இருடி வர்றேன், உனக்கு ஃப்ரீ ரைடா வேணும் அப்படின்னு அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கமா ஓடுறா. அவளை துரத்திட்டே ஜோவினும் அங்க வர, ஆள் ஆரவாரம் இல்லாத அந்த பாலடைஞ்ச பில்டிங்கு, செம ஃபிகரான ஒரு பொண்ணு. ஜோவினுக்கு மூடு வர்றதுக்கு சொல்லவா வேணும். அவன் குட்டி ஜோவின் எந்திரிச்சு நிக்கிறான். தள்ளுனா அவளை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த குட்டி ஜோவின் செனோராவை பிடிச்சி குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். குத்துனாலும் குத்து, கும்மாங்குத்து. 2 பேரும் அந்த இடத்துல செம்மையா அனுபவிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவன் கிளம்பி போக, என்ன ஆபீசரே, என்னை கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா அம்போன்னு விட்டுட்டு போற அப்படிங்கிறா. இதோ பாரு பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் வரல, என் தங்கச்சியை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். நீ வழக்கம் போல இன்னொரு 5, 6 பேர்த்த சமாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல மாட்டியிருந்த செயினை அவன் ஞாபகார்த்தமா தூக்கி அவளுக்கு வீசிட்டு போறான். அந்த செயின் என்னவோ செனோராக்கு காதல் சின்னமா தெரியுது. ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே சமயத்துல மேரியை காமிக்கிறாங்க. இந்த மேரி ஒரு பணக்காரனுக்கு மெய்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ அதிகமா யாரு கூட பேசிக்க மாட்டா. சதாசர்வ காலமும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மேரியோட முதலாளிய மேரிக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அவனை சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவள் கார்டனுக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் வாசல்ல ஏதோ சத்தம் கேட்குது. எட்டி பார்க்குறா, அங்கே யாரோ நிற்கிறாங்க. யாரு அப்படின்னு வந்து பார்த்தவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற யாரும் இல்லை, வந்தது ஜோவின் தான். இந்த ஜோவினும் மேரியும் அண்ணன் தங்கச்சி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜோவின் இப்பதான் மேரியை பார்க்கறான். மேரியோட அழகுல மயங்கி போயிடுறான். மேரியை பார்த்த சந்தோஷத்திலேயே அவன் கையில் இருந்த கவரை மேரி கிட்ட கொடுக்கறான். அந்த கவருக்குள்ள எக்கச்சக்கமா பணம் இருக்கு. மேரிக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கான். இப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பாய்னு சொல்லிட்டு கிளம்ப, மேரி பின்னாடியே ஓடி வரா. ஜோவின், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க, நில்லு, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுறா. இப்போ 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜோவின்னால மேரியை தப்பா பார்க்காம இருக்கவே முடியல. அவளோட அங்கங்கள் ஒவ்வொன்னா பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் அந்த மாங்கனி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ தம் அடிக்கிற ஸ்டைலு, அவ இடுப்பழகு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்த ரசிச்ச ஜோவினுக்கு அவளை கை வைக்காம இருக்க முடியல. அதனால பக்கத்துல உட்காந்துட்டு அவ துணிக்குள்ள கையை விட்டு நோண்ட ஆரம்பிக்கிறான். முதல்ல அதுக்கு மறுத்த மேரி அவன் கையை தட்டி விட்டுட்டே இருக்கா. ஆனா ஜோவின் அவளை விடுற மாதிரி இல்லை. அந்த விரலை வச்சு எங்கெங்கெல்லாம் நோண்ட முடியுமோ அங்கங்கெல்லாம் நோண்டுறான். எத்தனை நேரம் தான் அவளும் தட்டி விட்டுட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல சரி நோண்டிக்கோ அப்படின்னு அவன்
அவங்கிட்ட முழுசா சரண்டர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அவளை பிடிச்சி நல்லா நோண்டிடுறான். மேரிக்கா ஒரே பயம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பா பேசுவாங்களே, எங்காவது அண்ணனும் தங்கச்சியும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு மேட்டர்லாம் பண்ணிட்டு அவங்க அண்ணங்கிட்ட புலம்புறா. ஆனா பாத்தீங்கன்னா ஜோவின்க்கு ஒரு ரவுண்டு பத்துல, இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு அவளை தூக்கி செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறான். இப்ப மேரியோட ஓனர் டேவிட காமிக்கிறாங்க. அவன் ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு யார் வரவுக்காகவோ ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அவ வர்றா. அவ பேரு பேட்ரிஷியா, ஒரு பெரிய பணக்காரனோட பொண்டாட்டி. ரொம்ப நாளாவே இந்த டேவிட் அந்த பேட்ரிஷியாவை அவளுக்கு தெரியாம பின்தொடர்ந்துட்டு இருக்கான். அவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் பின்னாடியே போறான், காஃபி ஷாப்புக்கு போனாலும் பின்னாடியே போறான், பாத்ரூமுக்குள்ள போனாலும் வெளியே வர்றதுக்காக வெயிட் பண்றான். இப்படி அவளை வால் பிடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கும் அப்படித்தான் பேட்ரிஷியாவை பின்தொடர்ந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த டேவிட் நேரா குளிக்க போறான். இந்த டேவிட்க்கு குளிச்சு முடிச்ச உடனே ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கு. மேரி தான் அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பா. ஆனா மேரியை பார்த்தீங்கன்னா டேவிடோட பாக்கெட்ல இருந்து ஏதோ தேடுறா. அப்பதான் டேவிட் பல ஆங்கிள் பேட்ரிஷியாவை போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்த மேரி அதிலிருந்து சில போட்டோஸை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. இப்படி மேரி இங்க சிஐடி வேலை பார்த்துட்டு இருந்ததால அவனுக்கு ஜூஸ் கொடுக்க மறந்துடுறா. நம்மெல்லாம் குளிச்சுட்டு வந்தோன்னா காஃபி குடிப்போம், டேவிட்டுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும். அதனால சமையல் ரூமுக்கு போறான். அங்க பார்த்தீங்கன்னா அவன் பாட்டி ஏதோ பார்ட்டியாமா இன்னைக்கு அவங்க வீட்டில், அதுக்கு பிஸியா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் அங்க வந்திருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு பேட்ரிஷியாவும் வந்திருக்கா, அவ கணவரான ஜோசப்பும் வந்திருக்கான். பேட்ரிஷியாவை பார்த்தோன்னா டேவிட்க்கு ஏக சந்தோஷம். அவன் கையில் வச்சிருக்கிற அந்த 2 மெகா பிக்சல் ஃபோன்லேயே அவளை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறான். இதை பார்த்த பேட்ரிஷியாவோட புருஷன் ஜோசப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. என்னடா இவன் இருக்கிற பொம்பளைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம பொண்டாட்டிவே வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறானே அப்படின்னு ஜோசப்பு யோசிக்கிறான். பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ வேற ஒரு சீனில் டேவிட் குளிச்சு முடிச்சுட்டு வந்திருக்க அவனுக்கு மேரி ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரா. அவன் குடிச்சு வச்ச கிளாஸை எடுத்துட்டு போகும்போது தான், ஏ மேரி நில்லு அப்படிங்கிறா. அவளும் நிற்கிறா. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப நாளாக என்னை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், இதுதானே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் கட்டியிருந்த துண்டை அவுத்து அவளுக்கு அவன் சின்ன தம்பியை காமிக்கிறான். அவன் சின்ன தம்பியை பார்த்த மேரியோட வாயி அவளை அறியாமையே ஓப்பன் ஆயிக்குது. கண்ணு 2 விரிய அதைவே பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் பக்கத்தில் வந்த டேவிடும் சமையல் ரூமுக்கு போய் எண்ணெய் எடுத்துட்டு வா, என் தம்பிக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம் அப்படிங்கிறான். அவளும் எண்ணெய் எடுத்துட்டு வந்து அவன் தம்பிக்கு போட்டு உருட்டுன்னு உருட்டுறான். அவன் தம்பியா துள்ளுன்னு துள்ளுறான். அதுக்கப்புறமா அவன் தம்பி மேரியோட குகைக்குள்ள போய் சொருகிக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த பேட்ரிஷியாவை டேவிட் கார்ல பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். இது பேட்ரிஷியாவுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. யாராவது பார்த்துட்டா அவ புருஷங்கிட்ட போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சோழியை முடிச்சு போடுவான் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சட்டுன்னு டேவிடோட காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. டேவிடும் பேட்ரிஷியாவை அவனோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் கதவை சாத்தி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு பேட்ரிஷியா கேட்கிறா. ஐயோ, நான் இந்த மாதிரி உங்களோட உட்காந்து பேசுவேன் அப்படின்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல பேட்ரிஷியா. என்னோட 15வது வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன காஃபி குடிப்ப, என்ன பிராண்ட் தம் அடிப்ப, என்ன அண்டர்வேர் போடுவேங்கிறது முதல் கொண்டு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்னால நம்பவே முடியல, உன் கூடவா நான் பேசிட்டு இருக்கேன்னு அப்படின்னு ரொம்ப புலங்காகிதான் அடையிறான். இதை கேட்டு பேட்ரிஷியா பயங்கரமா சிரிக்கிறா. நானும் எதிர்பார்க்கல, உன்ன மாதிரி ஒரு ஈத்தரை கூட ஒரு ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சிரிக்கிறா. அது சரி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு பேட்ரிஷியா கேட்கவும், எதுக்காகவா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் பேட்ரிஷியா, ஒரு தடவையாவது உன்னை போற்றணுங்கிறதான் என் வாழ்க்கையோட லட்சியமே. எனக்கு நல்லா தெரியும் உன் புருஷனோட தம்பி கண்டிப்பா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பேட்ரிஷியா சிரிக்கிறா. எங்க உன் தம்பியை காமி, அவன் நல்லா வேலை செய்வானான்னு பார்க்கலாம். ஏன் மச்சான் இன்னும் காத்துட்டு இருக்கிற, வந்து ஏறு மச்சான் அப்படின்னு அவ சொல்லவும் அவ்வளவுதான், டேவிட் அவ கூட கண்ணாம்பூச்சி விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல திடீர்னு போன் அடிக்குது. ஐயோ, யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேட்ரிஷியா பயமா போன் எடுக்க போக, போனை ஆன் பண்ணிடாத அப்படின்னு சொன்ன டேவிட் அந்த போனை வாங்கி அந்த போனோட ஜிபிஎஸ் ஆஃப் பண்றான். என்ன பண்ற அப்படின்னு பேட்ரிஷியா கேட்கவும்,
இப்போ இந்த ஜிபிஎஸ் மட்டும் ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த லொகேஷனை வச்சு கண்டிப்பா உன் புருஷன் உன்னை கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாரு உன் புருஷனுக்கு நீ எங்க இருக்கேனே தெரியாது அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா என் புருஷன் என்னை கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு பேட்ரிஷா பயப்படுறா. மேட்ரு பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க பார்த்தா அவ உள்ள போடுற ஜட்டியை காணோம். எங்கடா என் ஜட்டி அப்படின்னு கேட்கறா. இங்க தான் இருக்கும் அப்படின்னு அவனும் தேடி பார்க்கறான். அது கிடைக்கவே இல்லை. ஆனா அவன் ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேனு அதை எடுத்து அவன் பேக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான் டேவிட். சரி பரவாயில்ல அப்படியே போ, அது கிடைச்சதுன்னா நான் உனக்கு அதை கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு டேவிட் சொல்லவும், இதோ பாரு என்ன ஒரு தடவையாவது போடணுங்கிறது தான் உன்னோட லட்சியம்னு சொன்னேன். இப்போ போட்டுட்ட, தேவையில்லாம இனி என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடி வராத. என் புருஷன் ஜோசப் மட்டும் உன்னை பார்த்தான்னு வையேன், அங்கேயே செதில் செதிலா வெட்டிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு அவனை எச்சரிச்சுட்டு போறா. டேவிடும் அவளும் மேட்ரு பண்ணதுல டைம் போனதே அவளுக்கு தெரியல. இப்போ நைட் ஆகி போச்சு. எங்கே புருஷன் தன்னை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயத்தோடைய வீட்டுக்கு வர்றா. அவன் நினச்ச மாதிரியே புருஷன் பயங்கர கோவமாக அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பேட்ரிஷா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கடி போயிட்டு வர அப்படின்னு கோவமாக கேட்குறான். அவன் கையில் வேற கத்தி இருக்கு. ஐயோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு ஒரு கணம் பேட்ரிஷா பயந்தே போயிடுறா. எங்கடி போயிருந்த, ஏண்டி என் ஃபோனை கட் பண்ணி விட்ட, எதுக்கடி ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்க பதட்டத்தில் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அதுவா என் ஃபோனில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதனால் ஃபோன் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படியோ ஒரு சப்பக்கட்டை கட்டி அவனை நம்ப வச்சுட்டா. ரொம்ப நேரமாக உன்னை ஏறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா ஏறலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா பேட்ரிஷியா பயந்தபடி எதுவும் நடக்கல. மறுநாள் ஜோசப்பு பவுலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காரில் பிக்கப் பண்ணிட்டு போகிறான். அந்த பவுலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவுலா பார்ட் டைமாக ஜோசப்போட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த சமயத்தில் ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி இப்படின்னு நிறையா மேட்டர் ஓடிட்டு இருந்திருக்கும். இது ஜோசப்போட பொண்டாட்டி பேட்ரிஷியாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பவுலாவை வேலையை விட்டு நிறுத்தியிருப்பான். ஆனால் இன்னைக்கு ஜோசப்பு பவுலாவை ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ப்ரைவேட் பார்ட்டியில் ஜோசி அப்படின்னு ஒரு பிரபலமான நடிகையும் வந்திருக்கா. அந்த ஜோசி ஜோசப்புக்கு ரொம்ப நெருக்கமானவோ. அந்த ஜோசிக்கு துணையாக ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பவுலாவை கூப்பிட்டு வந்து ஜோசியும் பவுலாவையும் அறிமுகப்படுத்தி வைப்பான் ஜோசப்பு. பவுலாவுக்கு ஜோசியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் தன்னை எதுக்காக அவள் யூஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது அப்போ அவளுக்கு தெரியாது. அதே போல் ஜோசிக்கும் பவுலாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனடியாக தன்னோட அசிஸ்டண்ட்டாக அவளை வேலைக்கு சேர்த்திக்கிறா. இதனால் பவுலாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரே நாளில் அவள் வாழ்க்கையே மாறி போகுது. பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, ரொம்ப மிடுக்கான வாழ்க்கைன்னு ஜோசி கூட சேர்ந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜோசி பவுலாவை ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த பாரில் ஏகப்பட்ட போதை மருந்து சரக்குன்னு விதவிதமாக கிடைக்க, இதெல்லாம் பவுலாவுக்கு சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் இல்லையில. அதனால் சும்மா பூந்து விளையாடிடுறா. அதோட எஃபெக்டாக அங்கேயே மட்டையாக அவளை ஜோசி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறா. மப்பு தெளிஞ்சு கண்ணு முழிச்ச பவுலாவை ரொம்ப ஆசையாக ஜோசி நீவி கொடுக்குறா. அவள் உடம்பெல்லாம் இவளோட கை படருது. என்ன ஏது அப்படின்னு பவுலாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் அவளை வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டு ஜோசியும் உள்ளே குதிக்கிறா. ரெண்டு பொண்ணுகளும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே பயங்கர குஜாலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோசியோட விரல் பவுலாவோட எல்லா இடத்தையும் நோண்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீச்சல் அடித்து முடிச்சுட்டு அவங்க காம லீலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, இந்த ஜோசி ஒரு லெஸ்ஸு. அவளுக்கு ஆண்களை பிடிக்காது, பெண்களை மட்டும்தான் பிடிக்கும். பவுலாவை ஒரு சமயத்தில் அவள் பார்த்துருப்பா. அவளை பிடிச்சி போக ஜோசப் கிட்ட பேசி எப்படியாவது அவளை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பா. அதனால தான் ஜோசப்பும் பவுலாவை ஜோசி கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கான். இதுதான் இவன் இங்கே வந்த கதை. என்னவோ ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பவுலாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவளும் மேட்டரில் ஈடுபட்டுட்டா. இருந்தாலும் பவுலாவை ஜோசி பாய் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறது பவுலாவுக்கு பிடிக்கல. அவளுக்கு இந்த லெஸ்ஸும் பிடிக்கல. பவுலாவுக்கு ஆம்பளைகளை தான் பிடிக்கும், ஜோசிக்கு பொம்பளைகளை தான் பிடிக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே செட் ஆகலை. பவுலா அழுக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து கடுப்பான ஜோசியும், உனக்கு பிடிக்கலனா நீ தாராளமாக போகலாம் பவுலா, ஆனால் ஒன்ஸ் இங்கிருந்து போயிட்டீங்கன்னா உனக்கு இந்த சொகுசு வாழ்க்கை, பணம், காசு எதுவும் கிடைக்காது. திரும்பவும் என்கிட்ட வரணும் அப்படின்னு மட்டும் நினச்சி பார்த்துறாத அப்படின்னு அவளை மிரட்டவும், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு பவுலா உறுதியாக நிற்கிறா. இப்போ அடுத்த சீன்லேயே பவுலாவை அவள் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக ஜோசி அவளை ட்ராப் பண்ணிட்டு காரில் கிளம்புற சமயத்தில் அந்த ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு வந்தா இல்லையா, 5-6 பேர்த்த போட்டு தும்சம் பண்ணாலே செனோரா, அவள் அங்கே வர்றா. வழக்கம் போல் இந்த தடவையும் அவளை சில பேர் துரத்திட்டு வர
அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த செனோரா ஜோசியோட காரை பார்த்தோன்னே அதுக்குள்ள வேகமா வந்து ஏறி உட்காந்துக்கிறா. ப்ளீஸ் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் ஜோசியும் உடனடியா காரை வேகமா ஸ்டார்ட் பண்றா. செனோராவை துரத்திட்டு வந்தவனுங்களும் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. ஆனா எப்படியோ அவனுகிட்ட இருந்து தப்பிச்சு ஜோசிய செனோரா அவ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. அப்புறம் என்ன, பவுலா போனா ஒரு செனோரா. இந்த காட்சியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பொண்ணுகளும் அலங்கோலமா படுத்திருக்காளுக அப்படின்னா அவங்களுக்குள்ள மேட்டர் எல்லாம் முடிஞ்சிருக்கும். மேட்டர்னா என்ன, நாக்கு போட்டுக்கிறது தான். மேட்டர்லாம் முடிச்சுட்டு செனோரா டயர்டா தூங்கி போக, தூங்கிட்டு இருக்கிற செனோரா பக்கத்துல பணத்தை வச்சுட்டு ஜோசி அங்கிருந்து கிளம்புறா. ஆனா பாத்தீங்கன்னா இவ கிளம்புறதுக்கு முன்னாடியே செனோரா எந்திரிச்சு வந்துடுறா. எந்திரிச்சு வந்தவ எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு ஜோசி கிட்ட திருப்பி கொடுக்குறா. இவ்வளவு பணத்தை வேண்டான்னு சொல்றாளேன்னு ஏன்னு ஜோசி ரொம்ப ஆச்சரியமா கேட்குறா. ஆக்சுவலா நேற்று நைட் நான் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நான் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட சல்லி பைசா கிடையாது அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஜோசியும் அப்படின்னா என் கூடவே வந்துரு, எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்து, அதன் மூலமா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு ஜோசி சொல்லவும் அப்பதான் செனோராவும் சொல்றா, நான் என்னோட காதலன் ஜோவனை தேடி வந்திருக்கேன். இதோ காதல் சின்னமா அவரோட டாலரை கொடுத்துட்டு போனாரு, அவரை தேடி தான் நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன். அப்படி நேத்து அவரை தேடி வரும்போது தான் அந்த ரவுடி கிட்ட மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவர் என்னை தேடி கண்டிப்பா இங்க வருவாரு. செனோரா சொன்ன மாதிரியே ஜோவன் அவளை தேடி கையில பூங்கொத்தோட அங்க வர்றான். அவனை பார்த்ததுல செனோராவுக்கு ரொம்ப சந்தோஷம், துள்ளி குதிக்கிறா. ஆனா ஜோசி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு ஜோசியோட பதிலுக்காக காத்திருக்கா. ஜோசிக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா செனோராவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளை தன் கூடவே கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த சமயத்துல ஜோவன் வரவும் இதனால ஜோசிக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் செனோராவோட சந்தோஷத்தை பார்த்தவோ நீங்க ரெண்டு பேருமாவது போய் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லவும் செனோரா ஓடி போய் ஜோவனை கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போறதையே சோகமா பார்த்தபடி ஜோசி அங்கேயே நிக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் கதைக்காக எடுக்கப்பட்டதில்ல, சதைக்காக எடுக்கப்பட்டது. அதனால எந்த அளவுக்கு இந்த படத்தை ஃபன்னா எடுக்க முடியுமோ அப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.